வணக்கம் மக்களே! நாங்க எங்க கிளம்பிட்டோம்னா, எங்க சொந்த ஊருக்கு தாங்க கிளம்பி போய்க்கிட்டுருக்குறோம். ஆமாங்க, அங்க மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் போய்க்கிட்டுருக்குறோம். இது எந்த இடம்னு தெரியுதாங்க? தெரிஞ்சவைங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க மாரியம்மன் பண்டிகைக்காக ஊருக்கு கிளம்பி போய்க்கிட்டுருக்குறோங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. இப்ப வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறனால தாங்க ஈவினிங் டைமா கிளம்பியிருக்கிறோம். ட்ராவலிங் டைம் என்னமோ 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் தாங்க வரும். ஆனா, வெயிலுடைய தாக்கத்தினால அத கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. அதனால நல்ல ஒரு மாலை நேரத்தில கிளம்பிட்டோங்க. இயற்கைய ரசிச்சபடியே ஜன்னலோரமா உட்காந்து போய்க்கிட்டு இருந்தோங்க. என்னடா எப்பவும் வந்துட்டு போற ஊரா இருந்தாலும் பாதை முடியாத மாதிரியே நமக்கு இருக்குதுங்க. காரணம் ஒரு புடிச்ச இடத்துக்கு போகும்போது, நமக்கு முன்னாடியே நம்ம மனசு அங்க போயிடுதுங்க. பாருங்க எவ்ளோ அழகா இருக்குது இந்த அந்தி சாயிற இந்த மாலை பொழுது. இப்படியே கிளம்பி ஊருக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது, மலரும் நினைவுகள் நிறைய இருக்குதுங்க. அங்க இருந்த நம்ம சந்தோஷமான நாட்கள். அத தேடி திரும்ப போறோங்கும்போது, சின்ன பிள்ளைங்க பள்ளியோட மணி அடிச்சோனே வீட்டுக்கு ஓடுற மாரி இருக்குங்க. இப்படியே கடந்து போய்க்கிட்டே இருக்கிறோங்க. இந்த இடம்லாம் உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாரி இருந்தாவோ, இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சாவோ, நிச்சயமா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரியுதாங்க, இது எந்த இடம்னு? நீங்க இந்த பகுதிய சேர்ந்தவைங்களா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு போறேங்க. அதனாலேயே மனசு ரொம்ப பரபரப்பா இருக்குது. எப்படா வீட்டுக்கு போவோம்? அப்படிங்கிற மாரி இருக்கு. எப்பவும் வர அதே தூரம்னாலும், இன்னைக்கு என்னவோ பாதையும், பயணமும் முடியாத மாதிரியே இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமா நானும் பாப்பாவும் தாங்க கிளம்பி போய்க்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டல பார்க்கும்போது, என்னோட அப்பாவ ஹார்ட் சர்ஜரிக்காக சேர்த்திருந்தது தாங்க ஞாபகத்துல வருது. அதெல்லாம் ரொம்ப கசப்பான நாட்களா, என் வாழ்க்கையில கடந்தே போயிடாதா? அப்படின்னு ரொம்ப நான் தவிச்ச நாட்கள்ங்க. ஆனா, இப்போ அவரு ஹார்ட் சர்ஜரி முடிச்சு நல்லா தாங்க இருக்கிறாரு. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுனதுங்க. ஆனாலும் அத நினைக்கும்போது, அந்த சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு, அப்பா நல்லாயிரணும் அப்படின்னு தவியா தவிச்ச நாட்கள் நினைவுக்கு வருதுங்க. ஒரு வழியா நம்ம ஊர் பக்கமா நெருங்கிட்டோங்க. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இறங்க வேண்டிய இடம் வரப்போதுங்க. அவ்வளோதாங்க. நாங்க வந்து சேர வேண்டிய இடம் வந்துருச்சுங்க. இங்கேருந்து என்னோட கணவர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கங்க. எங்க வீட்டு செல்லக்குட்டிங்க எங்க வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்ததுங்க. நாங்க வந்தோனே அது செம்ம குஷி ஆயிடுச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அதுங்களும் பாசத்த பொழிஞ்சுட்டு, அதுங்க பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சுருச்சு. நாங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஒரு டீ சாப்பிட்லாமேன்னு எல்லாருமா சேர்ந்து வெளியில உட்காந்து இயற்கைய ரசிச்சபடி, பேசினபடி டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோங்க. நல்ல மாலை வேளையில அந்த இதமான காத்து, நம்மளுக்கு புடிச்ச இடத்துக்கு வந்திருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தந்ததுங்க. இருக்க இருக்க மேகக்கூட்டங்கள் ரொம்ப கருமேகமெல்லாம் சூழ்ந்து மழை வர்ற மாதிரி இருந்ததுங்க. அந்த கிளைமேட் கூட நல்லாதாங்க இருந்தது. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாமே அப்படின்னு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. அங்க போய் பார்த்தா மேல சத்தம் கேட்டுச்சுங்க. ஆனா யாராவது சேவாட்டம் மாரி ஆடுவாங்க. கொஞ்ச நேரம் நின்னு பார்க்கலான்ட்டு நின்னோங்க. ஆனா அப்படி ஒண்ணும் யாரும் ஆடலைங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்க தான் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. சாமிய போய் கும்பிட்டுட்டு, நாங்களும் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு, கோயிலுக்கு செஞ்சிருக்கிற அலங்காரத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் நின்னு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன பார்த்து, "எப்ப ஊருக்கு வந்த? நல்லா இருக்கிறியா?" அப்படின்னு நலம் விசாரிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. நம்மள கூட ஞாபகம் வச்சு கேட்குறாங்களாங்கிற மாதிரி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு மனசுக்கு நிம்மதியா இருந்ததுங்க. நாங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்தோனே நல்லதா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி இதுக்கு மேல வெளி வேலைய பார்க்க முடியாது. உள் வேலைய பார்க்கலான்னு சொல்லி நானும் என் கொழுந்தனார் ஒய்ஃபும் பூ கட்ட ஆரம்பிச்சுட்டோங்க. இன்னைக்கு வீடியோ இதோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் நாங்க நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு வீடியோவுல சொல்றேங்க. பாய்ங்க. எல்லாரும் சாப்பிட்டு நீங்களும் நல்லபடியா தூங்குங்க. நாங்க பூ கட்டி முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம்.